வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டிற்கு ஒரு புதிய துணை முதலமைச்சர், அதுவும் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியுமா? பிரபல ஜோதிடரோட ஒரு பகிரங்கமான ஒரு கருத்து கணிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாகியிருக்கிற இந்த சூழ்நிலையில் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்குது. இதில் தொகுதி பங்கீடுகள், வாக்குறுதிகள், பிரச்சாரம்னு சொல்லி அரசியல் களமே ரொம்ப சூடு பிடிக்க தொடங்கிருச்சுன்னு சொல்லலாம். தேர்தலை பற்றின ஜோதிட கணிப்புகளும் இப்போ நிறையவே வெளியாகி வந்துட்டுருக்குது. இதில் பிரபல வட இந்திய ஜோதிடர் பிரசாந்த் கினி அவர்கள் தமிழ்நாடு அரசியலை பற்றி வெளியிட்டிருக்கிற இந்த கருத்து கணிப்பு ஒரு பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் இந்த முறை கூட்டணி ஆட்சி தான் வரும்னு சொல்லியும், ஒரு திடீர் ட்விஸ்டாக மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தான் துணை முதலமைச்சர் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி பிரபல வட இந்திய ஜோதிடர் பிரசாந்த் கினி அவர்கள் தன்னோட எக்ஸ் பக்கத்தில், தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக நிர்வாகிகள் தான் அண்ணாமலைக்கு பிரச்சனை. அங்கே இருக்கிற சில நிர்வாகிகள் அண்ணாமலை தமிழ்நாடு அரசியலை விட்டே வெளியேற்றணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதிமுக பாஜகவோட கூட்டணி வெற்றி பெறாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலை அவர்கள் போட்டியிடாமலே இருக்கிறாங்க. இதனால தான் அவங்களோட ஆதரவாளர்களும் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தலுக்கு அப்புறமா அண்ணாமலை அவர்கள் மத்திய அரசு பதவியை நோக்கி நகர்வாங்கன்னு சொல்லியும், அண்ணாமலைக்கு 2026 ஜூலை மாதத்துக்கு அப்புறமா நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லியும், உயர் பதவிகள்லாம் தன்னாலே தேடி வரும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால அதிமுகவுக்கு தான் லாபம், அதிமுகவால் பாஜகவுக்கு பயனில்லை. 2026 தமிழ்நாடு தேர்தலில் நடிகர் விஜய் தான் ஒரு கிங் மேக்கராக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாஜகவோட நடிகர் விஜய் கூட்டணி வைக்க மாட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த முறை கூட்டணி அமைவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு கருத்தையும் முன் வச்சுருக்காங்க. திமுகவுக்கு எதிர்பாராத வகையில் வெளியிலேருந்து ஒரு ஆதரவு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியும், மாற்றுக் கட்சியில் இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய துணை முதலமைச்சர் கிடைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அவரோட பதிவுலாம் சமூக வலைதளங்களில் இப்போ ரொம்பவே வைரலாகி ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம். பிரசாந்த் கினியோட நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வெற்றிகரமாக நடந்திருக்குனாலும், தமிழ்நாடு அரசியல் பற்றின அவரோட கருத்து கணிப்புகள்லாம் பொய்த்து போய் நிறையவே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது நடக்கவே இல்லைங்கிறதுனால இந்த முறையும் அவரோட கருத்து கணிப்புகள் நடக்காதுன்னு சொல்லி அவரோட பதிவுகளில் நெட்டிசன்கள்லாம் ரொம்பவே கலாய்ச்சி வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, இந்த தகவலை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னென்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி அரசியல் தகவல்கள் உடனுக்குடன் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.